ஹலோ எல்லாருக்கும் குட் மார்னிங். நாங்கள் வந்து ஊருக்கு குட் மார்னிங். நாங்கள் வந்து இப்போ ஹைதராபாத்தில் இருக்கோம். டைம் வந்து ஒரு 6:30 ஆக போகுது. 6:45 ஆகுது. 6:45 ஆகுது. நாங்கள் எங்கே போகிறோம்னா சர்ப்ரைஸாக ஊருக்கு போகிறோம். சர்ப்ரைஸ் விசிட். எஸ், எங்கள் 2 பேர் வீட்டுக்கும் போகிறோம் சர்ப்ரைஸாக. அதை வந்து நாங்கள் காரில் போகிறோம். அதனால இந்த வீடியோவில் நீங்கள் வந்து ரோட் ட்ரிப் மாதிரி பார்க்கலாம். ஹைதராபாத் டு பெங்களூர், பெங்களூர் டு மதுரை, விருதுநகர், அப்படி வந்து நீங்கள் ரோட் ட்ரிப்பாக பார்க்கலாம். எதனா பேசுங்க, நின்றுட்டே இருக்கீங்க. என்னது, நீங்கள் தான் மதுரை விருதுநகர்னு உளறிக்கிட்டு இருக்கீங்க. ஆமாம், விருதுநகர் தானே போகிறோம். ஆமாம், விருதுநகர் போகிறோம். ஆமாம், சர்ப்ரைஸாக போகிறோம். போய் நம்ம எல்லாருக்கும் எண்ட் ஆஃப் த வீடியோ சர்ப்ரைஸ் ஆகுறாங்களா இல்லையான்னு பார்க்கலாம். சர்ப்ரைஸ் ஆகுறாங்களா இல்லை செருப்படுத்து அடிக்கிறாங்களான்னு பார்க்கலாம். மோஸ்ட்லி செருப்படுத்து அடிப்பாங்க, நம்ம வாங்கிக்குவோம், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாம், எப்பயும் வாங்குறது தான். அதனால இந்த வீடியோவில் நீங்கள் ஒரு ரோட் ட்ரிப் ப்ளஸ் ஒரு சர்ப்ரைஸ் வீடியோ பார்க்க போகிறீங்க. பாய். நீங்கள் வாட்டிக்கு தப்பாக நினச்சிக்காதீங்க செருப்படி அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு. செருப்படி ஏன் அடிப்பாங்கன்னா சொல்லாமல் கொள்ளாமல் 1000 கிலோமீட்டர் காரில் வர்றதுனால அடிப்பாங்க. ஆமாம், ஆனால் நாங்கள் பத்திரமா போயிடுவோம், சேஃபாக போயிடுவோம். அதை நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டே இருப்பீங்க, பாருங்கள். நாங்கள் எல்லோரும் எழுந்துட்டோம். இந்த மேடம் இப்போ தான் எழுந்துக்கிட்டு இருக்காங்க. ஹலோ, குட் மார்னிங். குட் மார்னிங் என் தங்கத்துக்கு. எழுந்தாச்சா? எழுந்தாச்சா என் தங்கம்? எழுந்தாச்சா? ஊருக்கு போலாமா? அம்மாவும் மம்மியும் டாடியும் ரெடி. நீங்க ரெடியா இல்லையா? ரெடியா? ஐயோ, இன்னும் ஊத்தவாயோட இருக்காங்க. ஊத்தவாயோட வாங்க வாங்க கிளம்பலாம். எந்திரிங்க எந்திரிங்க, போலாமா? வாங்க வாங்க இறங்குங்க. போலாமா? ஓகே. பேக் எடுத்து, பேக் எங்க இருக்கு? கேச்சு பேக். கிளம்பிட்டோம் ஊருக்கு. ஜாலியா? கேச்சு ஹாய் சொல்லு. பின்னாடி பாருங்க, ஒரு டாய் ஷாப்பிங் இருக்கு, சரியா தெரியல. பேக்கிங்லாம் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். கேச்சு பாய் சொல்லு. பாய் பாய். ஹாய் சொல்லு. ஹாய் ஹாய். பாய் பாய். பாய் பாய். நாங்க ஊருக்கு போறோம். ஆமா, ரோட் ட்ரிப் போறோம். ஆமா, நாங்க வீட்ல இருந்து கிளம்ப போறோம். அடுத்தடுத்து என்ன வரும்னு சொல்லிட்டு வீடியோல பார்க்கலாம். ரோட் ட்ரிப்ல நாங்க என்னென்ன பார்க்குறோம்லாம் உங்களுக்கு சொல்றேன். எங்களோட ஃபுட் ஸ்டாப்ஸ் எல்லாம் உங்களுக்கு காட்டுறோம். ஸ்டே டியூன். That mandatory song when we start trip. அவ்வளவுதாங்க, இனி யாராலையும் எங்களை தடுக்க முடியாது. போலாம், கிளம்பலாம் கிளம்பலாம். எடுத்து 10 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ளயா? ஸ்நாக்ஸா? ஸ்நாக்ஸ் வாங்க போறோம். 7:30க்கு என்னடா ஸ்நாக்ஸ்? வடை வாங்க போறோம். வடை வாங்குறீங்களா? கேச்சுக்கு என்ன வடை வேணும்? டிபி உப்பார்ல இருக்குங்க. டிபி உப்பார் ஸ்நாக்ஸ் வாங்க போறாங்க. வடை பசிக்கும்ல, அதனால வடை வாங்கிட்டு அடுத்து நாங்கள் போய் கர்னூல்ல சாப்பிட போறோம். எஸ். இட்லி வாங்க கேச்சுக்கு. ஏன் வாங்கி இருந்துச்சுன்னா அங்க வாங்கிக்கலாம். நீங்க நல்லா இல்லாம போச்சுன்னா சரி இட்லி வாங்க. இட்லி வடை வாங்கவா? நீங்க பரபரப்பா வராரு. பிரேக்ஃபாஸ்ட் சேர்த்து வாங்கிட்டேன். ஏன்? அது அங்கிட்டு நல்லா கிடைக்குமா கிடைக்காதோ, அதனால வடை, இட்லி வடை, சௌ பாத், பன்ஸ். சரிங்க சர்வன். வேணும்னா அப்புறமா வேற எங்கேயாவது சாப்பிட்டுக்கலாம். இது எங்க சாப்பிடுறது ஃபர்ஸ்ட்? அது எங்க சாப்பிட்டுக்கலாம், இல்ல வண்டிக்குள்ளேயே உட்காந்து கூட சாப்பிட்டுக்கலாம். ஓகே, பில்லு கொடுங்க, வாங்கிட்டு வரணும். பிரிட்ஜ் ஏற போறவங்க. இது கஜிபொலியில இப்போ புதுசா ரீசெண்டா கட்டின பிரிட்ஜ். இது வந்து டைரக்டா நம்மள எங்க கூட்டிட்டு போகும்? முன்னாடி ஓஆர்ஆர் என்ட்ரன்ஸ்ல இறக்கி விட்டுறோம். ஆமா, இதுல ஏறணும்னா டைரக்டா ஓஆர்ஆர் என்ட்ரன்ஸ்க்கு போயிடலாம். நல்லா இருக்கும் இந்த பிரிட்ஜ்ல போயிட்டு.
இங்க மைண்ட் ஸ்பேஸும் அந்த ஃபினான்ஷியல் டிஸ்ட்ரிக்டும் பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குங்க. ஃபாரின் மாதிரியே இருக்கும் பார்க்கறதுக்கு. ஹைதராபாத் சில நேரங்கள்ல பில்டிங்ஸ்லாம் பார்க்க இந்த ரெடி. ஆமா, பக்கல விட நைட்டு தான். நைட்டு ரொம்ப நல்லா இருக்கும். ஓஆர்ஆர் அவுட்டர் ரிங் ரோடு வந்து ஹைதராபாத்தை வந்து அப்படியே ஒரு ரவுண்டு மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நம்ம எந்த ஊருக்கு போனோம்னாலும் ஃபாஸ்ட்டாக சிட்டியை விட்டு வெளியேறணும்னா இந்த ஓஆர்ஆர் எடுத்தோம்னா ஃபாஸ்ட்டாக வெளியேறிடலாம். எந்த ஊருக்கு போகிறோம்னோ அந்த ரோடு பைபாஸை வந்து இது கனெக்ட் பண்ணிடும். அதுலேருந்து நம்ம போய்க்க வேண்டியதான். ஆமாம், நாங்கள் வந்து பெங்களூர் ரோடு எடுக்க போகிறோம். ஆமாம், ஏன்னா நாங்கள் பெங்களூர்ல நைட்டு ஸ்டே. ஃபர்ஸ்ட் டோலுங்க, ஓஆர்ஆர் டோலுக்கு வந்துட்டோம். இங்கிருந்து ஊருக்கு போயிட்டு வர்றதுக்கு டோல் செலவு மட்டும் 3000 ஆல்ரெடி. எவ்வளோ? 3200 rupees ஆகும். 3200 rupees ஆகும். எங்கன்னா ஹைதராபாத் டு விருதுநகர் அங்க போயிட்டு வர வரைக்கும் இது வரைக்கும் எங்களுக்கு வந்து 3000 ஆயிடுக்கு. 3200 போக வர ரெண்டும் சேர்த்து டோலுக்கு மட்டும். ஆமா, இப்ப நாங்க புதுசா ஒரு 6 monthsக்கு முன்னாடி கவர்மெண்ட் போட்ட அந்த 3000 ரூபாய் ஸ்கீம் அதை வந்து போட்டிருக்கோம். என்ன ஸ்கீம் அது? அது வந்து 200 டோல்ஸ் நேஷனல் NH 200 டோல்ஸ்க்கு வந்து ஃப்ரீனா அந்த 3000 rupees நம்ம முன்னாடியே பே பண்ணிட்டோம்னா 200 டோல்ஸ் வந்து நம்ம காசு பே பண்ண தேவையில்ல. இப்போ இந்த ORR டோல் வந்து பிரைவேட் டோல். அது 3000 ரூபாய்க்கு மேல கூட போலாமா? 200 டோல்ஸ்னா 200 டோல்ஸ் வரைக்கும் நம்ம காசு எடுக்க மாட்டாங்க. அது 3000 ரூபாய்க்குள்ள அடங்குமா அடங்காதா? 3000 ரூபாய் நீங்க கட்டிட்டீங்க. 3000 ரூபாய் 1 இயர் தான் வேலிடிட்டி. 1 இயர் வேலிடிட்டி. அந்த 3000 ரூபாய் கட்டிட்டீங்க. அந்த கட்டினதுக்காக 200 டோல்ஸ் உங்களுக்கு ஃப்ரீ. இப்ப நம்ம ஊருக்கு போயிட்டு வர்றதுக்கு கிட்டத்தட்ட 40 டோல் வரைக்கும் வரும். அதான் 3200 ரூபா வரும். இப்ப நம்ம 3000 கட்டினதுனால 200 டோல்ஸ்ங்கும் போது நம்ம ஊருக்கு வந்து ஒரு 3-4 தடவை போயிட்டு வந்தாலும் நமக்கு வந்து காசு எடுக்க மாட்டாங்க. லாபம் தான். லாபம் இல்ல, லாபம் தானே. நமக்கு ஒரு வருஷத்துல 2-3 நமக்கு லாபம். நமக்கு லாபம். அந்த ஊருக்கு ஒரு வருஷம் மட்டும் போயிட்டு வர்றவங்களுக்கு லாபம் இல்ல. அதுக்கப்புறம் சிட்டி டோல்ஸ், அதுக்கப்புறம் வந்து பிரைவேட் டோல்ஸ், அதுக்கெல்லாம் வந்து நம்ம ஸ்டில் பே பண்ணி தான் ஆகணும். இப்போ இது வந்து ஹைவேக்கு மட்டுமா? ஆமா, நேஷனல் ஹைவேஸ். அந்த 200 டோல்ஸ்மே ஹைவேக்கு மட்டும்தான். ஆமா. கட்டுறானுங்க அப்பார்ட்மெண்ட்ஸை கட்டிக்கிட்டே இருக்கானுங்க. ஆனா விலையை கேட்டா 2 கோடி 3 கோடிங்கிறானுங்க. எவன் தான் வாங்குறான்னு தெரியல. என்னடி அதெல்லாம் வாங்குறதுக்கு ஆள் இருக்காங்களா? வீடு கட்டிட்டே இருக்காங்க. ஆனா அப்பார்ட்மெண்ட் வாங்கினா பெரிய லாபம் இல்லைன்னு சொல்றாங்க. அப்புறம் எப்படி டேடி வாங்கிட்டே இருக்காங்க? அதெல்லாம் காசு இருந்தா வாங்க வேண்டியதான். காசு இருந்தா வாங்க வேண்டியதானா? அதுக்கப்புறம் இங்க எவ்வளவு அபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. அத்தனை பேருக்கையுமா காசு இருக்கு சும்மா வாங்கி போடுறதுக்கு லாபம் இல்லாம? ஹைதராபாத்ல இருக்கிறவங்ககிட்ட காசு இருக்கும். அதிகமா இருக்குமா? ஆமா, நம்மகிட்ட இல்ல. ஹைதராபாத்காரவங்க கிட்ட இருக்கும். சரி, நம்ம எப்ப அபார்ட்மெண்ட் வாங்க போறோம்? நம்ம அபார்ட்மெண்ட் எல்லாம் வாங்கல. வாங்கலையா? வில்லா விழா வேணா நடத்துறேன். விழா என்ன விழா நடத்துறீங்க? ஏதாவது ஒரு விழா வேணா நடத்தலாம். அதான் வருஷம் நடத்துறமே. இங்க ரொம்ப காஸ்ட்லிங்க அபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம். ரெண்டுமே ரொம்ப ஜாஸ்தி. இப்ப எல்லா இடத்துலயும் இப்ப 2 இயர்ஸ்ல 10,000 கிட்ட. என்ன மேடம் கொட்டாய் விடுறீங்க? 10,000 கிட்ட ஏத்திட்டாங்க. காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து கொஞ்சம் ஹைதராபாத்ல அதிகமா தான் இருக்கு. ஆமா, இன்னும் ஹைதராபாத்தே தாண்டல. அதுக்குள்ள ஒரு ஆளு தூக்கத்துக்கு போயிட்டாங்க. ORR முடிஞ்சிருச்சுங்க. பெங்களூர் ஹைவேஸ் பிடிக்க போறோம். எந்திரிச்சிட்டிங்களா? எந்திரிச்சாச்சா? ஃபர்ஸ்ட் ஃபுட் ஸ்டாப்பு. ஆனால் பார்சல் வாங்கினது தான் சாப்பிட போகிறப்ப கார்க்குள்ளேயே வச்சு
என்னடா கொட்டாய் விட்றா? சாப்பிடலாமா? என்ன இட்லி நடக்குதா? ஆமா, உடுப்பி இட்லி. உடுப்பி இட்லி சட்னி வச்சு சாப்பிடு. ஏய், ஓபன் பண்ணு டோர் ஓபன் பண்ணு. ஊத்தவா வா. அங்க பாரு, ஹாய் சொல்லு. ஹாய். இட்லி சாப்பிடுறேன் சொல்லு. இட்லி சாப்பிடுறீங்களா? வடை? இட்லி வடை, மேங்களூர் பன். உடுப்பியில மேங்களூர் பன் நல்லா இருக்கும். யாருனாவது இந்த பக்கம் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. உடுப்பி போனீங்கன்னா ட்ரை பண்ணுங்க. அங்க வந்து சாப்பிட்டு அடுத்து வண்டி எடுக்கும்போது கால் பண்றோம். கால் பண்றீங்களா? வீடியோ எடுக்கிறோம். இங்க பாருங்க, பியூட்டிஃபுல் சினாரியோ. கிருஷ்ணா ரிவர் பார்க்கவே அழகா இருக்குல்ல. இங்க நெல்லு வெலை வச்சு தவுடெல்லாம் எடுத்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சூப்பரா இருக்கு பார்க்கவே. கிருஷ்ணா ரிவர். ஏய், சினாரியோ பார்க்க நீங்க வரலையாடா? நாங்க வண்டி பாதுகாப்புக்காக நிக்கிறோம். வண்டி ஹைவேல நிக்குது. சூப்பரா இருக்கு பாருங்க. யாரோ துணி துவைச்சிட்டு இருக்காங்க. என்னதுடா? நம்பர் தண்ணி ஜாலியா தண்ணி கேச்சுமா. என்னது? தண்ணி. என்ன பண்றாங்க? சாப்பிட்டுட்டு இருக்காங்க போல. மிக்கி. வாவ், எங்க இருக்கோம்? கிருஷ்ணா ரிவர்டி தங்கம். தண்ணிடி. என்னதுமா தண்ணியா? போய் குளிக்கலாமா? இந்த ரிவர்ல நானும் இது வரைக்கும் 3 தடவை வந்திருக்கேன். இந்த ரிவர்ல வந்து நான் வந்தப்ப எல்லாம் அந்த டைம்ல வந்திருக்கேன். தண்ணியே ஓடாது. தண்ணியே ஓடாதா? தண்ணியே இருக்காது. இங்க பாருங்க, இந்த சூப்பர் வெறும் மணல் தான் இருக்கும். தண்ணி செம்மையா இருக்கு. மழை பெய்யுதுல ஃபுல்லா, ஆந்திரால ஃபுல்லா சரியான மழை. அதான், அதனால இந்த ரிவர்ல தண்ணி வந்துட்டு இந்த பக்கம் போயிட்டு இருக்கு. ஜாலியா இருக்கு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அப்பா கார் ஓட்டிட்டு இருக்கீங்களா? செம்ம ஜாலியா உட்கார்ந்து இருக்கீங்க. ஜாலியா உட்காந்துருக்கீங்களா? அப்பாக்கு ஹெல்ப்பா? என்னது? லெஃப்ட் ரைட் ஓட்ட போறோம். அப்படியா? ஓகே ஓகே. உழவுச்சார் ரெஸ்டாரண்ட் லஞ்சுக்கு வந்துட்டோங்க. மணி 2 ஆச்சு. உழவுச்சாருன்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு, அங்கே ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ தான் நாங்கள் வந்து இறங்க போகிறோம். உள்ளே போயிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா க்ரீனரியாக இருக்கு. யாரோ பர்த்டே கொண்டாடிருக்காங்க. ரெடி. பண்ணிட்டீங்களா? டீச்சமா எங்க வந்திருக்க? ஹோட்டலுக்கு. ஹோட்டலா? ஆமா. என்னதுடா அது? லெமன் சிக்கன். என்னது? 2 பேர் சாப்பிடவா? என்னது? நாட்டுக்கோழி புலாவ். நிறைய இருக்குங்க, குவான்டிட்டி. எப்படி சாப்பிட போறோம்னு தெரியல. சிக்கன் எப்படி இருக்கு? ஒரு ஆள் அடிச்சு நவுத்துதே. சரி, உழவுச்சார்ல சாப்பாடு எப்படி இருந்துச்சு? உழவுச்சார்ல சாப்பாடு நல்லா இருந்தது. நல்லா இருந்துச்சுங்க. நாங்க வந்து ஆனா அது வந்து ஒரு 4 பேரா போனீங்கன்னு வச்சுக்கோங்க, 4 பேருக்கு உண்டான பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி.
வந்து கொஞ்சம் நல்லா தராங்க, நிறைய தராங்க. ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லி தான். நல்லா இருந்துச்சு. நாங்கள் வந்து ஒரே ஃபேமிலியாக போனதுனால சாப்பிட முடியல, ரொம்ப காஸ்ட்லி. ஆமாம் சாப்பிட முடியல. பார்சல் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். நைட்டு அதையே வச்சு முடிச்சுக்குவோம். என்ன அது நாட்டுக்கோழி புலாவ் வாங்கினோம், தயிர் சாதம் வாங்கினோம் கேச்சுக்காக, அப்புறம் லெமன் சிக்கன்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருந்தாங்க, அது வாங்கினோம். எல்லாமே டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் மிச்சமும் ஆயிடுச்சு. அதை பார்சல் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். அந்த 3 ஐட்டமே ஒரு 1000 ரூபாய் ஆயிடுச்சுங்க. அதனால தான் 1000 ரூபாய் டீசெண்டாக முடிஞ்சிருமேன்னு பார்த்தேன். அதனால நல்லா இருந்துச்சு. நீங்கள் வந்து எப்பயாவது போகிறீங்க இந்த பக்கம் வரீங்கன்னா அங்கே ட்ரை பண்ணலாம். எங்கே இருக்க உழவுச்சாருன்னா, இது வந்து ஹைதராபாத் டு பெங்களூர் ரோட்டில் அனந்தபூரில் இருக்க உழவுச்சாரு ஹோட்டல். ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருந்துச்சு. எப்படி இருக்குன்னு எப்பயாவது போய் ட்ரை பண்ணிங்கன்னா, நல்லா இருந்துச்சுன்னா எங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என்னடி நாங்கள் போய்கிட்டே இருக்கோம். நாங்கள் இன்னைக்கு பெங்களூரில் நைட்டு ஸ்டே பண்ண போகிறோம். எங்கன்னா ஸ்ரீ கிருஷ்ணா கார்டன் சொல்லி பெங்களூரோட அவுட்டர்லேயே ஒரு ஹோட்டல். நான் ஒரு வாட்டி தங்கியிருக்கேன். மகேஷ்க்கு முன்னாடி ஒரு 3 வாட்டி அங்கே தங்கியிருக்காங்க. நல்லாயிருக்கும் ஹோட்டல், பார்க்க அழகாக இருக்கும். சாப்பாடும் அங்கே நல்லாயிருக்கும். ஆனால் சாப்பாட்டுக்கு நம்ம காசு தனியாக தான் பே பண்ணணும். ஹோட்டல் தங்குறதுக்கு மட்டும் வந்து 2500 ஒரு நைட்டுக்கு. 2 பேருக்கு ஒரு ரூமு 2500 ரேட்டு. ஹலோ, குட் ஈவினிங். குட் ஈவினிங் சொல்லுங்க. குட் ஈவினிங். ஈவினிங் ஆயிடுச்சுங்க. பெங்களூர் நெருங்கிட்டு இருக்கோம். நல்லா இருக்கு, கிளைமேட் பார்க்கவே சூப்பராக இருக்கு. போயிட்டே இருக்கோம். இன்னும் ஒரு 28 மினிட்ஸ் இருக்கு நாங்கள் ஹோட்டலை ரீச் பண்ணுறதுக்கு. ஹோட்டல் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட்டு தூங்க வேண்டியதான். டாடி டயர்டாக இருக்கா? இல்லையா? தெரியாதுதான் போலையே. ஹோட்டல் வந்தாச்சு. ஸ்ரீ கிருஷ்ணா கார்டன் போட்டாச்சு. ரூம் நம்பர் 107. ஆமாம், இப்போ தூங்கி உடனே காலைல 5 o'clock கிளம்பிடுவோம். 5 o'clock கிளம்பிடுவோம். அது காலையில் நிலவரம் காலையில் தான் தெரியும். நான் நம்ம 107 நம்ம ரூமு. கதவு தட்டலாம். வாங்க வாங்க. எங்க நீங்க இருக்கீங்க உள்ள? நாங்கள் ரூமை போட்டு ஆல்ரெடி உள்ள வந்துட்டோம். அப்படியா? ரூம் டூர் காட்டுங்க. ஆமா, ரூம் போட்டாச்சு. ரூம் டூர் காட்டுங்க. ரூம் டூர். இதுதான் பெட்டு, ஒரு கிங் சைஸ் பெட்டு. பெட்டு சரி, இது என்னது? பெட்டுக்கு மேல வாத்து தானே வைப்பாங்க. இது என்னது? இது ஒரு குள்ளவாத்து. குள்ளவாத்தா? ஆமா, குள்ளவாத்து. அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு கபோர்டு இருக்காங்க. அதாவது ட்ரெஸ் வைக்கணும்னா வச்சுக்கலாம். ஓகே. அதெல்லாம் லாங்கா இருக்கிறவங்களுக்கு. நம்ம 1 நைட்லயே ஹாஃப் நைட் தான் இருக்க போறோம். அதனால நமக்கு அது தேவைப்படாது. ஒரு டிவி இருக்கு. அதில் வெறும் கன்னடா இதுதான் ஓடும். தமிழ் ஓடுதான்னு தெரியல, செக் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில், அதுக்கப்புறம் வந்து சில பல பால் பவுடர்ஸ், க்ரீன் டீஸ்லாம் இருக்கு. ஓகே. கீழே ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கு. ஆமாங்க, குட்டி ஃப்ரிட்ஜ் இருக்கு. ஆனா ஒன்றும் இல்லை. அது யாராவது பியர் வாங்கி குடிக்கிறவங்க வச்சுக்குவாங்க, நமக்கு அது சம்மந்தம் இல்லை. என்னது பியர் ஏதாவது வாங்கி வைக்கிறதுன்னு வச்சுக்குவாங்க. ஆமா, நாங்க டீ டோட்டலர். ஆனா டீ மட்டும் குடிப்போம். அதுக்கப்புறம் இது வந்து டீ நீங்க போட்டு தர்ற வலுக்கட்டாயத்தினால குடிக்கிறேன், இல்லைன்னா நான் குடிக்க மாட்டேன். இது வந்து பாத்ரூம். ஆமா, அங்க தூரமா ஒரு டப்பா தெரியுதுல, அது காலையில காலியா இருக்கும். இப்ப காட்டிக்கிட்டு இருக்கிற அந்த மேடம் வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிருவாங்க. ஆல்ரெடி ஹைதராபாத் வீட்டுல 2 டப்பா இருக்கு, சும்மாவே இருக்கு. அது இருந்தாலும் நாங்க எடுத்துட்டு போவோம். ஆமா, இங்க இதாங்க இந்த ஹோட்டல்ல ரொம்ப அழகா இருக்கும். பெரிய கண்ணாடி. அதாட்டா ஹலோ பேசு. டெலிபோன் அப்படியே இப்படி ஹலோ சொல்லும். இந்த பாரு, காதுல வச்சுக்கோ. பேசு பேசு. யாரு? மகேஷ் போயிட்டு டின்னர் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அவ்வளோதான்.
இதை சாப்பிட்டு தூங்க வேண்டியதுதான். ஒரு மசாலா தோசை இட்லி